வணக்கம் நண்பர்களே! எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரீனா வீட்ல தான் காமிக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. அப்ப ரீனா கேட்குறாங்க, "நம்ம 3 பேத்துக்கு எதுக்கு ஆன்ட்டி இவ்ளோ செஞ்சு வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, நம்ம திவ்வியும், நம்ம சித்தும் வந்துடுறாங்க. வந்ததுமே ரீனா டியூட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரீனாட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தேவு வராப்புல கேட்குறாங்க, "எங்க ரதி வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, அவ எமர்ஜென்சி கேஸ்ன்னு சொல்லிட்டு வரலேன்ட்டா" அப்படின்னு சொல்லி நம்ம தேவி சொல்றாங்க. இப்ப கிட்ஸ்லாம் வந்துட்டு, "அம்மாவும் வந்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹவுஸ் ஓனர் ஆன்ட்டி சொல்கிறாங்க, "இந்த மாதிரி கிட்ஸ் வந்து ரீனா கூட செட்டு நல்லா சேர்ந்துட்டாங்க. யாராவது பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 3 குழந்தைன்னு சொல்லுவாங்க" அப்படின்றாங்க. அதுக்கு தேவ் இருந்துட்டு, "ரீனா வயசில் எனக்கு குழந்தைன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. தங்கச்சின்னு வேணால் சொல்லிக்கலாம்" அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ வந்து நம்ம ஹவுஸ் ஓனர் ஆன்ட்டி வந்துட்டு ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. "இந்த மாதிரி எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க. இங்கே தங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் ஒரு 3 நாளைக்கு ரீனாவை நீங்கள் உங்கள் வீட்டில் தங்க வச்சுக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தேவு வந்துட்டு, "இதில் என்ன ஆன்ட்டி இருக்குது? நீங்கள் எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. கிட்ஸ்லாம் நீங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை" அப்படின்னு சொல்லிடுறாப்புல. ஆனால் நம்ம ரதிக்கிட்ட போய் சொல்லும்போது ரதி வந்து கத்துறாப்புல, "யாருக்கிட்ட இந்த முடிவு பண்ணீங்க? இடம் இல்லை அப்படின்னா ஹோட்டலில் இல்லை எங்கேயாவது போய் தங்க வேண்டியதுனா ஃப்ரெண்ட்ஸ் ரூமில், இங்கே எதுக்கு வர சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி நம்ம ரீனாவும் ஹவுஸ் ஓனர் ஆன்ட்டி அங்கிளையும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. "எங்களுக்கே தெரியாதும்மா, திடீர்னு தான் சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம தேவ் வந்துட்டு ரதிகிட்ட சொல்கிறாங்க, "இந்த மாதிரி அவங்க எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தாங்கணும். நாம் ஹெல்ப் பண்ணலைன்னா எப்படி?" அப்படின்றாங்க. ரதிக்கானதில் சுத்தமாக உடன்பாடே இல்லை. இந்த சைடு காலையில் ஆனதுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திவி தான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்க அம்மாட்ட சொல்லிட்டுருக்காங்க, இந்த மாதிரி ரீனாக்கா வரப்போகிறாங்கல்ல அப்படின்ட்டு. அதுக்கு வந்துட்டு ரதி கேட்குறாங்க, "அவங்க வந்தால் என்ன இப்போ உனக்கு?" அப்படிங்கும்போது, "ஆமாம், நம்ம 4 பேர் தானே இத்தனை நாள் இருந்துகிட்ருக்கோம். அப்போ அவங்க வந்தால் எனக்கு ஜாலியாக இருக்கும்ல, அதனால தான்" அப்படின்றாங்க. நம்ம தேவும் வந்துடுறாப்புல. தேவ் வந்துட்டு, "வா ஸ்கூலுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து நம்ம திவி சொல்கிறாங்க, "இந்த மாதிரி நீயே வந்து ரீனா அக்கா வர வேணான்னு சொல்லிடாத, அவங்க வந்தால் ஜாலியாக இருக்கும்" அப்படின்றாங்க. "இப்போ ஸ்கூலுக்கு கிளம்ப போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லி நம்ம ரதிகாத்தவும் சரின்னு சொல்லிட்டு திவி கிளம்பி போயிடுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரீனா வந்துட்டு ஹவுஸ் ஓனர் ஆன்ட்டி அங்கிள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. "இன்னைக்காவது நான் வரலாமா வேண்டாமா?" அப்படிங்கும்போது, "இல்லைம்மா, நீ இன்னைக்கு நைட்டே போயிடு. ஏன்னா அவங்க மிட் நைட்டில் வந்துடுவாங்க. அதனால எல்லாத்துக்கும் டிஸ்டர்பாக இருக்கும்" அப்படின்றாங்க. அதுக்கு ரீனா வந்துட்டு முறைச்சிட்டு, "அப்படியா, சரி, ஓகே, நான் என்னமோ பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து என் ரூமில் தானே தங்க போகிறாங்க. 3 நாளைக்கு நான் வந்து ரெண்ட் கம்மி பண்ணிட்டு தான் கொடுப்பேன். 2000 அமௌண்ட் கம்மி பண்ணி தான் கொடுப்பேன் அப்படின்றாங்க. அதுக்கு அங்கிள் வந்துட்டு, "3 நாளைக்கு 2000 அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாரு. இப்போ ஹாஸ்பிட்டல் உள்ளார தான் காமிக்கிறாங்க. நம்ம நவீன் தான் போகிறாப்புல. அப்போ குணா பார்த்துட்டு, "இவன் பார்த்தியா, நேற்று பண்ண வேலைக்கு வந்து என்னோடய ஃப்யூச்சரே ஸ்பாயில் பண்ணியிருப்பான்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராக்கி இருந்துட்டு, "நேற்று வந்து என்னால் நம்பவே முடியலடா. நான் ரதி மேம் ஆக்சஸ் பண்ணுறாங்க. நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணேன். என்னால் சத்தியமாக நம்பவே முடியல" அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. குணா வந்துட்டு, "என் வாழ்க்கையே போயிடுன்னு சொல்லிகிட்ருக்கேன், நீ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கே" அப்படின்ட்டு. "டேய், லேப்டாப் போனதுமே உடனே ஐபேட் வாங்கிட்ட போல" அப்படின்றாங்க. "உங்கள்கிட்ட இந்த ஐபேடை தாண்டா முதல்ல நான் காப்பாற்றி வைக்கணும். இதுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கில்ல" அப்படிங்கும்போது, "நானே எனக்கே ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கிட்டேன்டா. உங்களோட தொல்லை என்னால் தாங்கவே முடியல. விட்றா, எதாக இருந்தாலும் பாரதி பார்த்துக்க போகிறாங்க. இதில் என்னடா பிரச்சனை இருக்குது" அப்படின்றாங்க. "நீ என்னடா வாய் வச்ச, இங்கே பாரு ரவியோட ஒய்ஃப்" அப்படிங்கும்போது கரெக்டாக பாரதியே வந்து நிற்கிறாங்க. இப்போ குணா வந்துட்டு சொல்கிறாப்புல, "இந்த டைமில் மட்டும் நம்ம அனிதா சீனியர் வரணும், அப்புறம் இருக்குது" அப்படின்றாங்க. கரெக்டாக நம்ம அனிதாவும் வந்துடுறாங்க. வந்துட்டு, "இவன் இங்கே என்னடா பண்ணுறா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தா நம்ம குணாக்கும் ராக்கிக்கும் ஷாக் ஆகிடுது. "உன் வாய் இருக்கே" அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கில் குணாவை திட்டுறாப்புல. போயிட்டு நம்ம அனிதா டேரெக்டாக அங்கேயே போயிட்டுருக்காங்க. பாரதியை நோக்கி போயிட்டு, "இங்கே என்ன பண்ணுற நீயே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான், "ஓ சாரி, உங்களுக்கு மரியாதையாக பேசினா தானே பிடிக்கும். இங்கே என்ன பண்ணுறீங்க?" அப்படிங்கும்போது, "நான் ஒர்க்கு, அது உங்களுக்கு தேவையில்லாதது" அப்படின்றாங்க. "இல்லை, இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டரை நான் கேட்குறேன்" அப்படிங்கும்போது, "நான் ஒரு ஒர்க்குக்காக வந்திருக்கேன்" அப்படின்றாங்க. "எத்தனை நாளில் முடியும்?" அப்படிங்கும்போது, "1 மாதமும் ஆகலாம், அதுக்கு மேலேயும் ஆகலாம். அது வந்து டேட்டா பேஸை என்ட்ரி பண்ணுறதை பொறுத்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு நம்ம அனிதாவை வந்து கண்டுக்காமையே போயிடுறாங்க. அந்த டைமில் நம்ம ரவியும் வந்து பார்க்குறாங்க. ரவி வந்து பார்த்ததுமே, "உங்ககிட்ட நான் ஒரே ஒரு ஹெல்ப் தானடா கேட்டேன்" அப்படிங்கும்போது, "இது ஆர்கே சாரே வந்தாலும் தீர்த்து வைக்க முடியாது" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோடு அந்த சீனை முடிச்சு இங்கே நம்ம ரதியை தான் காமிக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம ரீனாவும் அங்கே தான் நிற்கிறாங்க. தேஜு வந்து, "வா கேன்டீன் போகலான்னு" சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கேன்டீனில் போயிட்டு, "என்ன விஷயம் சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி வந்து வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்லும்போது, "ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ எங்கள் வீட்டுக்கு வந்து இருந்துக்கோ" அப்படின்றாங்க. இப்போ ரீனா வந்துட்டு, "உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா,
எனக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே நான் ஈவினிங் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீனாவும் கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல் உள்ளார தான் காமிக்கிறாங்க. நம்ம தேஜு சோகமாக இருக்க பார்த்துட்டு நம்ம ராக்கி கேட்குறாப்புல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராக்கி கிட்டே விஷயத்த சொல்லும்போது நீ தேஜுட்டே ஹெல்ப் கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதுக்கு இல்லை அவங்கள எப்படி நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ரீனா சொல்லிடுறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட ஒரு கூப்பன் இருக்குது, ஹோட்டல் கூப்பன், அதை நீ புக் பண்ண அப்படின்னா பாதி அமௌண்ட் கொடுத்தா போதும் அப்படின்றாங்க. நீ உனக்காக வச்சிருப்ப ராக்கி அப்படிங்கும்போது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. சரின்ட்டு நம்ம ரீனாவும் ஓகே சொல்லிடுறாங்க. பேசிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனிதா சீனியர் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏன் என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம அனிதா சீனியர்கிட்டே அதே விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அனிதா சீனியர் வந்துட்டு சரி வா எங்கள் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் இருப்பாங்கள்ல அப்படிங்கும்போது இல்லை அவங்களாம் நான் காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்ராட் போயிட்டாங்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் அப்ராட் போகல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ விட்டா நீயே என்னை துரத்தி விட்டுருவ போல வா அப்படிங்கும்போது சரி ஓகேங்க சீனியர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஈவினிங் ஆனது வந்து நம்ம ராக்கியும் தேஜுவும் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. யார்கிட்டேன்னு பார்த்தா 2 பேருமே ரீனாக்கு தான் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபோனே எடுக்கல. நீ எதுக்கு கூப்பிட்ற அப்படின்னு இந்த மாதிரி என்கிட்ட ரூம் கேட்டா, என்கிட்ட தான் வீடு வேணும்னு சொல்லி கேட்டா. நான் முன்ன கேட்டதுக்கே வந்துட்டு தேஜுகிட்ட வந்து எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னாலே அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கி சொல்கிறாப்ல. அந்த டைமில் நம்ம சீனியரும் வராங்க. சீனியர் வந்துட்டு எங்கே ரீனாங்கும்போது நாங்களும் அவ்வளோதான் தேடிட்டுருக்கோம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி வீடு வேணும்னு சொல்லி கேட்டேன், அதனால தான் உங்ககிட்டயுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சீனியருக்கு அப்போ தான் புரியுது ஏன் உங்கள் 2 பேர்த்திட்டையும் கேட்டிருக்காளா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர்த்திட்டா கேட்டு வச்சுருப்பாலோ தெரியல, எங்கே தான் போனான்னு தெரில அப்படின்றாங்க. ஆனால் நம்ம ரீனா பார்த்தீங்க அப்படின்னா ரவி வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இதெல்லாம் பெரிய ட்விஸ்ட்டு. நம்ம தேவ் தான் வந்து ரிசீவ் பண்ணி வாமா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை கேஸ். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.